நமச்சிவாயம் வாழ்க, நாதன்தாள் வாழ்க. கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் மயிலாடுதுறை நல்ல நேரம் ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுறேங்க. நம்முடைய கடவுள் அனுகிரக சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன். பிளேலிஸ்ட் சென்று பாருங்க. ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்னு என்னுடைய 700க்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள், நியூமராலசமான வீடியோக்கள், திருமண பொருத்தம், அரசியல் பிரபலங்கள், இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள், இது போன்று நிறைய இருக்கும். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க, திருமண பொருத்தம், அதே போல ஜாதக நோட்டு எழுதுவதற்கு, இது போன்ற அனைத்திற்கும் நேரிலும் மயிலாடுதுறையில என்னுடைய அலுவலகம் இருக்குங்க. ஆன்லைன் மூலமாகவும் நான் ஜாதகம் அனுப்புனா பார்த்தாருங்க. ஓகேங்க. நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, 5ஆம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணியஸ்தானம், 5ஆம் இடம் என்கின்ற புத்திரஸ்தானம், 5ஆம் இடம் என்கின்ற அதிர்ஷ்டஸ்தானம், இந்த இடத்துல என்ன கிரகங்கள் இருக்கலாம், என்ன கிரகங்கள்லாம் இருக்க கூடாது அப்படிங்கிறதாங்க இந்த பதிவுல தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க. பொதுவாகவே 5ஆம் இடம் என்பது ஒரு முக்கியமான இடங்க. திரிகோணத்துல மிக முக்கியமான திரிகோணம் சொல்லும் போது 5, 9 நம்ம சொல்லுவோம். அதுவும் இந்த பூர்வ புண்ணியஸ்தான திரிகோணம், பூர்வீகம், அதே மாதிரி குழந்தைகள் ஸ்தானம், அதே போல அதிர்ஷ்டம், தன்னுடைய எண்ணங்கள், கற்பனைகள், சிந்தனைகள், இவற்றை குறிக்கக்கூடிய இடம் இந்த 5ஆம் இடம். அப்ப ஒரு ஜாதகத்துல 5ஆம் இடம் நிச்சயமாக நன்றாகவே இருக்க வேண்டும். ஒரு ஜாதகத்தை நம்ம சீர்தூக்கி பார்க்கும் போதுங்க 3 விஷயத்தை மிக முக்கியமா பார்க்கணும். லக்னாதிபதியினுடைய நிலை, லக்னத்தினுடைய நிலை, அதற்கு அடுத்தது 5ஆம் பாவகத்தினுடைய நிலை, அதற்கு அடுத்தது 9ஆம் பாவகத்தை. அப்ப லக்னம், அதற்கு திரிகோணம் 5ஆம் இடம், அதற்கு திரிகோணம் 9ஆம் இடம். அப்ப இது போன்ற இடங்கள்ல சீர்தூக்கி பார்க்கணும். அதுல மிக முக்கியமான இடமாக 5ஆம் இடத்தை நம்ம சொல்றோம். ஏன்னா ஒருவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல ஆரோக்கியமான, நல்ல ஒரு வளர்ச்சியான, ஒரு முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய குழந்தைகளாக இருக்குமா, அல்லது அவரால் பூர்வீகத்தில் இருக்க முடியுமா, அல்லது பூர்வீகத்தை விட்டு வெளியேற முடியுமா, அதே போல அவருடைய சிந்தனையினுடைய தன்மை என்ன, அவருடைய எண்ண ஓட்டம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்க எந்த அடிப்படையில கவனிக்கணும் அப்படின்னா 5ஆம் இடத்தை நீங்க சீர்தூக்கி பார்க்கணும். அப்ப 5ஆம் இடத்தோடு எந்தெந்த கிரகங்கள்லாம் தொடர்பு கொண்டா நல்லது? பொதுவாகவே 5ஆம் இடத்தோட சூரியன் தொடர்பு கொள்கின்றார். நல்ல அமைப்பு தாங்க. ஏன்னா காலபுருஷனுக்கு 5 குடைவனாக சூரியன் வருகின்றார். 5ஆம் இடத்தோட சூரியன் முழுமையான பாவி அல்ல, அரை பாவி, அரை சுபர். அப்ப 5ஆம் இடத்தோட சூரியன் தொடர்பு கொண்டிருந்த கடுமையான பாவத்தமெல்லாம் அல்ல. 5ஆம் இடத்துல சூரியன் வந்தால் தாமத புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்துவார். ஆயினும் அவருடைய எண்ணங்கள், சிந்தனைகள், அவருடைய பூர்வீகம் அங்கே வலுப்பெறக்கூடிய தன்மைதான். அப்ப 5ஆம் இடத்தோடு சூரியன் தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிற பாயிண்ட் உண்டுங்க. 5ஆம் இடத்தோடு சந்திரன் தொடர்பு கொள்ளலாமா அப்படின்னா அந்த லக்னத்திற்கு யோகரா அவயோகரான்னு பாருங்க. ஏன் அந்த சூரியனுக்கு நம்ம அந்த அமைப்புல சொல்லலையே, ஆனா சந்திரனுக்கு அந்த அமைப்புல சொல்றோமே அப்படின்னா கண்டிப்பாக சந்திரனுக்கு அது போன்ற அமைப்பை நம்ம எடுக்கணும். அதே நேரத்துல 5ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கின்றாரா அப்படிங்கிறது இந்த பாயிண்ட். எப்போதுமே நீங்க சந்திரனுடைய நிலையை நீங்க சீர்தூக்கி பார்க்கும்போது அந்த சந்திரன் வளர்பிறை சந்திரனா அல்லது தேய்பிறை சந்திரனா அப்படிங்கிறத நீங்க சீர்தூக்கி பார்க்கணும். அந்த அடிப்படையில 5ஆம் இடத்தோடு வளர்பிறை சந்திரன் தொடர்பு கொண்டால் நல்ல அமைப்பு, நல்ல சிந்தனை, நல்ல புத்திர பாக்கியம், நல்ல பூர்வீகம் அனைத்தும் ஏற்படும். தேய்பிறை சந்திரன் தொடர்பு கொண்டால் பூர்வீகத்திலே குறைபாடு, குழந்தையினுடைய ஆரோக்கியத்திலே குறைபாடு, குழந்தைகளுடைய உயர்விலே குறைபாடு, இது போன்ற விஷயங்கள்லாம், தன்னுடைய சிந்தனைகளிலே குறைபாடு, இது போன்ற விஷயங்கள்லாம் வந்துடும். அந்த சந்திரன் தேய்பிறை சந்திரனாக இருந்தால். அதே 5ஆம் இடத்தோடு செவ்வாய் தொடர்பு கொள்கின்றார். 5ஆம் இடத்தோடு செவ்வாய் தொடர்பு கொள்கின்றார். பொதுவாகவே செவ்வாய் பாவர், முழு பாவி சனி என்று சொன்னாலும் முக்கால் பாவியாக நாம் செவ்வாயை சொல்கின்றோம். அந்த அடிப்படையில அந்த செவ்வாய் 5ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்வது ஓரளவுக்கே பலம், பெரிய பலம் அல்ல. அது லக்னத்திற்கு அவர் யோகர் அவயோகர் என்ற அடிப்படையில் நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். பொதுவாக சுக்கிரன் லக்னங்களுக்கு செவ்வாய் மிகப்பெரிய அவையோராக வருவார். அந்த அடிப்படையில சுக்கிரன் லக்னங்களுக்கு 5ஆம் இடத்தோடு செவ்வாய் தொடர்பு உள்ளது, பெரிய நல்ல பலன் இல்லை. இருப்பினும் குரு அணி லக்னங்களுக்கு 5ஆம் இடத்தோடு செவ்வாய் தொடர்பு உள்ளது, ஓரளவுக்கு நல்ல பலனை தரும். 5ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தாலும் அவர் சுபத்துவமான நிலையில் குருவின் பார்வையில், வளர்பிறை சந்திரனுடைய பார்வையில் அவர் இருந்தால் கடுமையான தோஷம் அங்கே விளையாது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அப்ப 5ஆம் இடத்தோடு செவ்வாய் தொடர்பு கொண்டால் லக்னத்திற்கு யோகரா அவயோகரா என்ற அடிப்படையில் அதனுடைய பலனை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும்.
அதே போல 5ஆம் இடத்தோடு புதன் தொடர்பு கொள்கின்றாரா அப்படின்னு பாருங்க. 5ஆம் இடத்தோடு புதன் தொடர்பு கொள்வது என்பது நல்ல அமைப்பு. 5ஆம் இடத்தோடு புதன் தொடர்பு கொண்டால் நல்ல புத்தி அமைப்பு, நல்ல சிந்தனை, நல்ல புத்தியுள்ள குழந்தைகள், நல்ல பூர்வீகம், மாமன் வழிகளிலே நல்ல ஒரு ஆதாயம், இது போன்ற அனைத்து விஷயங்களையும் 5ஆம் இடத்தோடு புதன் தொடர்பு கொண்டால் நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லலாங்க. அதே போல 5ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொள்கின்றாரா? எப்போதுமே நம்ம 5ஆம் இடத்துல குரு இருக்காரு, உடனே நம்ம என்ன பாயிண்ட் வந்துருவோம், ஓ 5ல குரு இருந்தா காரக பாவக நாஸ்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி கிடையாது. அந்த குரு தனித்து ஆட்சி பெற்று இருந்தால் மட்டுமே காரக பாவக நாஸ்தி. அது சிறிதளவேனும் அவர் சேதப்பட்டிருந்தால், சிறிதளவேனும்னா என்ன சார் அர்த்தம்? குரு கேதுவோடு இணைந்திருந்தால், டிகிரி அடிப்படையில் விலகி ராகுவோடு இணைந்திருந்தால், டிகிரி அடிப்படையில் விலகி சனியோடு இணைதல் அல்லது சனியின் பார்வை பெற்றிருந்தால் காரக பாவக நாஸ்தி கிடையாது. அப்ப 5ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொண்டாலும் இது போன்ற அமைப்புல அவர் ஆட்சி இல்லாத நிலையில் 5ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டால் நல்ல பூர்வீகம், நல்ல சிந்தனை, நல்ல குழந்தைகள், நல்ல ஒரு பூர்வ புண்ணியம் அங்கே வலுப்பெறும் என்று சொல்லலாங்க. அப்ப 5ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொள்ளலாம். 5ஆம் இடத்தோடு சனி தொடர்பு கொண்டால் பூர்வீகத்திலே குறைபாடு, பூர்வீகத்திலே வில்லங்கம், குழந்தையினுடைய ஆரோக்கியத்திலே குறைபாடு, இது போன்ற எல்லா விஷயத்திலும் ஒரு முடிவில்லா தன்மையை, ஏதோ ஒரு குறையை அங்கே வைத்து விட்டு தான் செல்வார். 5ஆம் இடத்தோடு சனி தொடர்பு கொள்வது, 5ஆம் இடத்தை சனி பார்ப்பது, இது போன்ற அமைப்புல இருந்தா இதுலயே நீங்க ஒரு பாயிண்ட்டுக்கு வரணும். அந்த சனி சுபகரத்தோடு இணைந்து பார்க்கின்றாரா, கடுமையான பாவத்துவம் அடைந்து பார்க்கின்றாரா, அல்லது கடுமையான பாவத்துவத்தோடு தான் அந்த இடத்துல இருக்கின்றாரா என்பதை நாம் பார்க்க வேண்டும். இருப்பினும் 5ஆம் இடத்தோடு சனி தொடர்பு கொள்வது என்பது பெரிய நல்ல அமைப்பாக நாம் சொல்ல இயலாது. 5ஆம் இடத்தோடு சுக்கிரன் தொடர்பு கொள்ளலாமா சார்? கண்டிப்பாக தொடர்பு கொள்ளலாம். 5ஆம் இடத்தோடு சுக்கிரன் தொடர்பு கொள்வது நல்ல ஒரு பிரகாசத்தையும், பூர்வீகத்தின் நல்ல ஒரு வலிமையையும், ஒரு வளர்ச்சியையும், குழந்தைகளுடைய ஒரு உயர்வையும் அது குறிக்கும் என்று சொல்லலாங்க. 5ஆம் இடத்தோடு சுக்கிரன் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். சார் தனுசு லக்னத்துக்கு 6 குடையவனாக வந்து 5ல இருக்கலாம், தாராளமாக இருக்கலாம். அவர் 11ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்வார். சார் மீன லக்னத்துக்கு அட்டமாதிபதியாக வந்து 5ஆம் இடத்தில் இருக்கலாம். 5ஆம் இடத்தில் அவர் இருந்தாலும் அந்த சந்திரனின் வீடு வளர்பிறை சந்திரனுடைய வீடாக இருந்தால், மீன லக்னத்திற்கு 5ல சுக்கிரன் இருக்காரு, எந்த வீட்டுல இருப்பாரு? கடக வீட்டிலே இருப்பார். அந்த வீடு கொடுத்தவன் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருந்தால் நிச்சயமாக 5ஆம் இடத்திலே தாராளமாக சுக்கிரன் இருக்கலாம் என்ற பாயிண்ட் வருங்க. அதே போல 5ஆம் இடத்தோடு ராகு தொடர்பு கொள்ளலாமா சார்? பொதுவாகவே 5ஆம் இடத்தில் ராகு இருந்தால் தாமத புத்திர பாக்கியம், பூர்வீகத்தை விட்டு சற்று வெளியேறக்கூடிய தன்மை, பூர்வீகத்திலே சில குறைபாடுகள், தன்னுடைய சிந்தனைகள் சில நேரங்களிலே மாறக்கூடிய தன்மை, இது போன்ற அனைத்து விஷயங்களும் அவர் தருவார். அப்ப 5ஆம் இடத்தோடு ராகு தொடர்பு கொள்வது என்பது பெரிய நல்ல அமைப்பு என்று சொல்ல இயலாதுங்க. இருப்பினும் குருவின் தொடர்பில் இருந்து ராகு தொடர்பு கொண்டால் நல்ல அமைப்பாக சொல்லலாம். 5ஆம் இடத்தோடு கேது தொடர்பு கொள்வது, 5ஆம் இடத்துல கேது இருந்தா என்ன சொல்லுவாங்க? பொதுவாக ஒரு பழமொழி, 5ல கேது இருந்தா கொஞ்சம் பிஞ்சில், அப்படியெல்லாம் இல்லைங்க. 5ல கேது இருந்து அதை குரு பார்த்து 5ஆம் அதிபதி நன்றாக இருந்தால் கண்டிப்பாக 100% குழந்தை பாக்கியம் கிடைத்தவர்கள் இருக்கவே செய்கின்றார்கள். 5ல கேது இருந்தாலே குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்ல இயலாது. 5ஆம் இடத்துல கேது இருப்பது என்ன செய்யும் என்றால் தடை தாமதங்களையும், பூர்வீகத்தில் நிரந்தரமில்லா தன்மையையும், தன்னுடைய சிந்தனையில் அடிக்கடி மனக்குழப்பத்தையும் அது ஏற்படுத்தவே செய்யும் என்று சொல்லலாங்க. இது போன்ற அமைப்புல இருக்குதா அப்படிங்கிறத பாருங்க. 5ஆம் இடம் வலுப்பெற்ற ஜாதகம் நல்ல ஒரு சிறப்பான ஜாதகம், 5ஆம் இடத்தோடு சுபகரணம் தொடர்பு கொண்ட ஜாதகம் ஒரு அற்புதமான ஜாதகம் என்று சொல்லலாங்க. இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் அனுகிரக சேனல்ல பதிவு செய்வோம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பிறருக்கு பயன்படுத்தி ஷேர் பண்ணுங்க. என்னிடம் நேரில் மற்றும் ஆன்லைன் மூலமாக ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமா தொடர்பு கொள்ளாங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.